நீட்டுங்கிறது வந்து ஸ்டேட் போர்டு பசங்களாம் பண்ணவே முடியும். மச்சான் எனக்கு வந்து 600 மார்க் வருது மச்சான். அப்படிமா நமக்கு 500 கூட வராது. காலையில் 5 மணிக்கு எந்திரித்து என்னப்பா பண்ணுறேன், என்ன பண்ணலான்னு இருக்கே, 13 மணி நேரம் படித்தால் தான் நீட் 2021 தேர்ச்சி பெற முடியும் என்றுவாங்க. என்ன 12th எப்படி போகுது, நல்லா படிக்கிறியா, என்னடா மேக்ஸ்லாம் என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லுவேன். ஃபெயில் ஆயிடுவானாட்டிருக்கா அப்படின்னு தான் சொல்லுவேன். பார்த்தா கொரோனா 1.0 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துச்சு. இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா, என் பேர் தக்ஷினேஷ். நான் வந்து ஒரு MBBS ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட். என்னோட ஜேர்னி வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். நிறைய பேருக்கு வந்து இப்போ ஒரு கிட்டத்தட்ட நீட்டுக்கு வந்து ஒரு 40 days கிட்ட தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு டிமோட்டிவேட்டடாக இருப்பீங்க. எப்படின்னா இப்போ வந்து நம்மளால் பண்ண முடியுமா, ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து இருக்காது. நிறைய பேர் இருக்கீங்க, நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, ஆனால் அப்படி வந்து ஒரு மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரில, எனக்கு வந்து மார்க் டெஸ்ட்லாம் கம்மியாக வருது, என்னால் பண்ண முடியுமான்னு தெரில அப்படின்லாம் சொல்கிறீங்க. ஸோ அதுக்காக தான் வந்து நான் எப்படி நினச்சேன் அப்படின்னா, நான் வந்து எப்படி வந்து என்னோடய MBBS ஸ்டோரி வந்து கம்ப்ளீட் ஆச்சு அப்படிங்கிறத வந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து இந்த வீடியோவில் பண்ணணும்னு நினச்சேன். இன்னும் நீங்கள் இந்த நீட் வளாக் சப்ஸ்கிரைப் பண்ணால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. சிவப்பு கலரில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் கொடுத்துக்குங்க. இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய சொந்த ஊர் ஈரோடு திருப்பூர் பார்டரில் இருக்கும் சின்ன கிராமம், அதான் என்னோடய சொந்த ஊர். நான் வந்து படிக்கிறதுக்காக வந்து ஈரோடுக்கு வந்திருந்தோம். நான் வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரே ஸ்கூலில் கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டு இருந்தேன். 10th என்னோடய ஸ்கோர் வந்து 10க்கு வந்து CGPA வந்து 9.4 வந்துருந்தது. ஃபர்ஸ்ட் குரூப் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. அப்போ வந்து என்னென்னா, எனக்கு வந்து ஒரு சரி நம்ம வந்து MBBS பண்ணணும், JEE மெயின்ஸ் அட்வான்ஸ்ட் எழுதி போகணும் அப்படிங்கிற எல்லாமே எழுதுவோம், எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஜென்ரலாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுறது அது. சரி நம்ம இது பண்ணி பார்த்துருவோம், அது பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. அப்போ வந்து நான் ஆக்சுவலாக ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணியிருந்தேன், ஸ்கூல்லேயே ஜாயின் பண்ணியிருந்தேன். கெமிஸ்ட்ரி வந்து ஒரு ஸ்டாஃப் வந்து ஒரு HODயாக இருந்தார். எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு வந்து கெமிஸ்ட்ரி ஸ்டாஃப் வந்து HOD வந்து இல்லை நான் வந்து ரிசைன் பண்ணிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். ஃபிசிக்ஸ் ஸ்டாஃப் தான் வந்து HODயாக மாறினார். அது வரைக்கும் எல்லாம் நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு. ஒரு HOD மாறின உடனே என்னாச்சு அப்படின்னா, நிறைய ஸ்டாஃப்ஸும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னா எங்களுக்கு வந்து 11th ஃபுல்லாமே வந்து பாட்னிக்கும் ஜுவாலஜிக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் ஸ்டாஃபே கிடையாது. ஸ்டாஃபே இல்லாமல் தான் வந்து நாங்கள் வந்து எங்களோட 11th வந்து கம்ப்ளீட் பண்ணோம். எங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸுக்கு ஸ்டாஃப் இருந்தாங்க, மேக்ஸுக்கு ஸ்டாஃப் இருந்தாங்க, அவ்வளோதான். ஃபிசிக்ஸ் மேக்ஸ் இது ரெண்டை வச்சு தான் 11th முடித்தோம். அப்புறம் ஃபிசிக்ஸ் வந்து ஒரு 6 சாப்டர்ஸ் வந்து நல்லா போயிட்டு இருந்துச்சு 11th. அவர் நல்லது. அவர் HOD ஆனதுக்கப்புறம் அவர் வந்து கேர்லெஸ் விட ஆரம்பிச்சிட்டாருன்னா, மேக்ஸ் வந்து சரி நம்ம வந்து நீட்டுக்கு வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் வந்து அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன், பட் ஓரளவு கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பேன். அப்புறம் 12th போனோம். இந்த டைமில் என்ன ஆச்சு அப்படின்னா, என்னோடய ஃபேமிலியில் வந்து கொஞ்சம் சிச்சுவேஷன் வந்து சரியில்லை. என்னோடய தாத்தாவுக்கு வந்து ரொம்ப வந்து உடம்பு சரியில்லை. அவங்க வந்து ஒரு ஆஸ்துமா பேஷண்ட்டு, ரொம்ப நாளாக வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாங்க. அப்போ வந்து ரொம்ப சீரியஸில் இல்லை ஆகிட்டாங்க. அந்த டைமில் அவங்களையும் வந்து பார்த்துக்கணும். நானும் அப்பா மட்டும் தனியாக இருக்கும். ஏன்னா எங்கள் அம்மா வந்து வேறு ஒரு பக்கம் வந்து வேலையில் ட்ரான்ஸ்ஃபரில் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 400 kilometers, நான் அங்கே இருக்கிற இடத்துல வந்து ஒரு 400 kilometers வந்து இடத்துல வந்து வேலையில் இருந்தாங்க. நீட் ப்ரிப்பரேஷன் அப்போ வந்து அவங்கள வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து 300 kilometer வந்துட்டு போயிட்டு அவங்களும் வந்து அதுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களும் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அப்பா மட்டும் தான் இருக்காங்க. அப்பா வந்து எப்படின்னா, அம்மா வந்து அங்கேயும் வந்து அவங்க பார்க்கணும். அதாவது அப்பாவோட அம்மா இருந்தாங்கன்னா அவங்களும் அங்கே விவசாயம் இருக்குது, அவங்க பார்க்கணும். அம்மாவோட அம்மா இருந்தாங்களா அவங்க விவசாயம் பார்க்கணும். அதனால் தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அப்பா அவங்களையும் பார்க்கணும், என்ன வந்து ஸ்கூலில் பார்த்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு அம்மா வந்து கொஞ்ச நாள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாமே இந்த டைமில் வந்துச்சு. கரெக்டாக ஒரு 11th எண்டிங்கில் வந்து தாத்தா வந்து இறந்துட்டாங்க. அப்போ தான் 12th ஸ்டார்ட் ஆகுது. அந்த டைமில் வந்து நான் வந்து கொஞ்ச நாள் லீவ் எடுத்துட்டேன். எங்களுக்கு முதல்லையும் கெமிஸ்ட்ரிக்கு வந்து எந்த பேசிக்ஸும் எங்களுக்கு தெரியாது. ஏன்னா கெமிஸ்ட்ரிக்கு வந்து 10 மாதத்தில் 13 டீச்சர் மாற்றினாங்க. பாட்னிக்கு ஜுவாலஜிக்கு டீச்சர் கிடையாது. சரி பாட்னி ஜுவாலஜி கூட ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்கலாம். நீங்கள் கெமிஸ்ட்ரி எங்களுக்கு தெரியாது. புது ஸ்டாஃப் வந்தார் 12th. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலாம் ஸ்டார்ட் பண்ணுறாரு. எங்களுக்கு ஒன்றுமே புரியல. சில பேருக்கு புரிஞ்சிச்சு, சில பேர் எப்படின்னா சில பேர் டியூஷன் போனாங்க, அதெல்லாம் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. எங்களுக்கு அது புரியல. ஸோ அதனால் கேட்சப் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு ஐடியா இப்போ கிடைக்கல. ஸோ நாங்களும் வந்து அது எங்களுக்கு புரியல. அதனால் கெமிஸ்ட்ரி நாங்கள் விட்டுட்டில்ல. ஃபிசிக்ஸ் வந்து நடத்தலை. மேக்ஸ் தான் சொன்ன மாதிரி நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணல பெருசாக. பாட்னிக்கு வந்து ஒரு ஸ்டாஃப் வந்து கடைசியாக வந்தார், ஜுவாலஜிக்கும் கடைசியாக தான் வந்தார். பாட்னி ஜுவாலஜி வந்து கடைசி டைமில் தான் நடத்தினாங்க. அதுக்கு முன்னாடி எங்களுக்கு இன்னும் எதுவும் பெருசாலாம் நடத்தலை. என்னோடய மார்க்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 12th வந்து அதாவது 5 சப்ஜெக்டில் 4 சப்ஜெக்டில் ஃபெயில். அப்புறம் கூப்பிட்டாங்க, தக்ஷினேஷோட அப்பா அம்மா வர சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அப்பா தான் இருந்தாங்க. அப்பா வந்தாங்க, ரவுண்டு கட்டி உட்காந்துட்டாங்க. இப்படி சுற்றி இங்கே வந்துட்டு உங்கள் பையன் வந்துங்க 4 சப்ஜெக்ட்லையும் ஃபெயிலு 12th ஃபர்ஸ்ட் எக்ஸாமில் அப்படின்னாங்க. நமக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஏன்னா நாங்கள் ஒரு 3 பேர் இருந்தோம் 11th 12th 3 பேர். எப்படின்னா கொஞ்சம் நல்லா க்ளோஸ். முதல்ல இருந்தே ஒரே ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தோம், செம்ம க்ளோஸ். இவங்க 3 பேர் உருப்படவே மாட்டானுங்க, இவனுக்கு என்ன பண்ண போகிறானுங்க, ஏதாவது எந்த இஷ்யூ வந்தாலும் எங்கள் மேலே தான் வந்து திருப்பி விடுவாங்க. அந்த மாதிரி ஒரு 3 பேர் நாங்கள். இப்போ டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா, நீ ஃபஸ்ட் பெஞ்சு தான் உட்காரணும், நீ படிக்க மாட்டேன், நீ ஃபஸ்ட் பெஞ்சில் தான் உட்காரணும் அப்படிங்கிறது இதெல்லாம் பண்ணாங்க. அப்புறம் சொல்லிட்டு சரி நான் போய்கிட்டு இருந்தேன். பார்த்தா மேக்ஸில் சுத்தமாக மார்க்கே வரல. மினிமம் மார்க் 7, மேக்ஸிமம் மார்க் 42. இதுதான் என்னோடய மேக்ஸோட ப்ரீ போர்டு மார்க். நானும் வந்து டிஸ்டன்ஸ் லேர்னிங் ப்ரோக்ராம் வந்து ஒரு ராஜஸ்தானோட கோச்சிங் இன்ஸ்டியூட்லேருந்து வாங்கி படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுவும் ஓகே ஓரளவுக்கு போச்சு. பட்
என்னால் வந்து அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. கிளாஸ் ரூம் ப்ரோக்ராம் அளவுக்கு டிஎல்பி வந்து எஃபெக்டிவ்னஸ் தராது அப்படிங்கிறத உண்மை. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இங்கிலீஷோட ஸ்கோர் வந்து 40 சம்திங் தான் வந்துட்டு 40-45 தான் வந்துச்சு. தம்பி நீங்கள் வந்து இப்படி படிச்சுட்டு இருந்தீங்கனால உங்களால் 60 கூட வாங்க முடியாது போர்டு எக்ஸாமில் அப்படின்னு சொல்லிட்டாரு. மேக்ஸில் தான் கூப்பிட்ருவாங்க, உங்கள் பையன் வந்து நீட்டில் கூட மார்க் வாங்கலாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி, ஆனால் வந்து இதெல்லாம் மேக்ஸில் பாஸ் ஆகிறதே கஷ்டங்க அப்படின்ட்டாங்க. இது கிளாஸில் கடைசி மார்க்னால் நான் தான் தக்ஷினேஷ் அப்படின்னா கடைசி மார்க் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து அதுவுமே வந்து கடைசி மார்க் அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஓரளவுக்கு பார்டர்லாம் எல்லாம் பாஸ் ஆகிட்டு இருந்தேன். அப்புறம் இதெல்லாம் முடிஞ்சிச்சு. நீங்கள் எல்லாம் ஒரு மீட்டிங் கூப்பிட்டு நீங்களாம் ஒரு 10 பேரை கூப்பிட்டு நீங்களாம் வந்து படிக்க மாட்டீங்கப்பா, உங்களால் மார்க் வாங்க முடியாது, அதனால் நீங்கள் வாங்க நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அப்படி இப்படின்னு எஸ்கேப் ஆகி அதெல்லாம் முடிச்சு போர்டு எக்ஸாம் வந்து ஒரு மேக்ஸ் வந்து நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணல. ஸோ என்ன பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து மேக்ஸில் எப்படி மார்க் வாங்கணும், ஆக்சுவலாக எனக்கே வந்து ஃபெயில் ஆயிரணும் அப்படிங்கிற ஒரு டவுட்டில் தான் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் மேக்ஸ் டியூஷன் அவருக்கு வந்து ரொம்ப நன்றியோடு இருக்கணும். ஏன் அப்படின்னா ஒரு 5 டியூஷன் எடுத்திருப்பார். அவர் வந்து கேட்டது ஒன்று தான், நீ வந்து படிப்பா மேக்ஸ் டியூஷன், நான் வந்து இவ்வளோ ஃபீஸ் அவ்வளோ ஃபீஸ்லாம் சொல்ல மாட்டேன், நீ வா, உனக்கு வந்து நான் நடத்துனது பிடிச்சி நல்லா பண்ண அப்படின்னா நீ உனக்கு விருப்பப்பட்டது கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல மனசோட சொன்னார். சரி அப்படின்னு சொல்லி 4 டியூஷன் போயிருப்பேன். அப்போ கரெக்டாக லீவு, கூட வந்து யாரும் இல்லை, நான் மட்டும்தான் வந்து இங்கே அதாவது அம்மை தாத்தா வீட்டில் நான் வந்து இருந்துட்டு இங்கேருந்து போர்டு எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கேன். எழுதும்போது மேக்ஸ் டியூஷனுக்கு எப்படி போவோம் அப்படின்னா சாயந்தரம் ஒரு 3 மணிக்கு கிளம்புனா பஸ் பிடிச்சி கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் ஈரோடு போகணும். ஈரோட்டில் ஃப்ரெண்டை வர சொல்லி அங்கேருந்து ஃப்ரெண்டு வீட்டில் டியூஷன் அங்கே போயிட்டு நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 8-9 மணி ஆகும். 8-9 மணி ஆச்சுன்னா சாப்பிட்டு வரணும், திருப்பி 25 கிலோமீட்டர் வரணும். 8 மணிக்கு சாப்பிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டு ஃப்ரெண்டுங்க வருவானுங்க வந்து கூட்டிகிட்டு போய் பஸ் வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் பஸ் ஏறி திருப்பி 9-10 மணிக்கு அதாவது 25 கிலோமீட்டர் ஊருக்கு வந்துட்டு அங்கே வந்து ஒரு ஊருக்கு வந்து பஸ் இருக்காது அந்த டைமில். ஸோ என்ன பண்ணுவேன்னா என்னோடய தாத்தாவோட பைக்கை வந்து அங்கே நிறுத்திட்டு நைட்டு 10 மணிக்கு ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க, நைட்டு 10 மணிக்கு பைக் எடுத்துகிட்டு இங்கே வந்து 10 மணி அதாவது அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் பைக்கில் வரணும். வந்து இந்த மாதிரி தான் நான் வந்து மேக்ஸ் டியூஷனுக்கு போயிட்டு வந்து இந்த மாதிரி தான் படித்தேன். என் ஃப்ரெண்ட்ஸே சொல்லுவானுங்க, டே என்னடா மேக்ஸ்லாம் என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லுவேன், ஃபெயில் ஆகிடுவானாட்ருக்கா அப்படின்னு தான் சொல்லுவேன். டே இதெல்லாம் பார்த்துக்கலாம்டா அப்படிமானுங்க. அப்புறம் வந்தால் கேட்டால் ஒரு 45 மார்க் வரும்னு நினைக்கிறேன்டா அப்படின்னு கொஞ்சம் குறைச்சி தான் சொன்னேன். 45 மீன்ஸ் ஒரு 50 மார்க் வரும், 45 வரும் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன். ஏன்னா எதுவுமே நிரந்தரம் கிடையாது. 404 மேக்ஸில் 66, ஃபிசிக்ஸில் 75, கெமிஸ்ட்ரியில் 85, இங்கிலீஷில் 84, பயாலஜியில் 95. ஸோ டோட்டல் ஸ்கோர் 404. ஆக்சுவலாக நான் எனக்கே இது ஒரு ஷாக்காக தான் இருந்துச்சு. கேட்டதுக்கு வந்து மற்றவங்க வீட்டில் பார்க்கும்போதே நீங்கள் ஆக்சுவலாக சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க, நீ ஃபெயில் ஆயிருவா தான் நான் டக்குன்னு நினச்சேன் வீட்டில். அம்மா பட் சம்மடா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பி. இதெல்லாம் கூட ஒரு மேட்டர் இல்லை. என்ன அப்படின்னா நான் போய் என்னோட அந்த நில் சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் வாங்க சொல்லுவாங்க. அதை போய் நான் வந்து வாங்க போகிறேன். அங்கே வந்து என்னோடய இங்கிலீஷ் ஸ்டாஃப் யார் வந்து நீ வந்து உன்னால் 60 மார்க் தான்ப்பா வாங்க முடியும் அப்படின்னு சொன்னாரோ அவரே தனியாக கூப்பிட்டு, தம்பி நீ 86 மார்க் வாங்கியிருக்கேன் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்தாரு. அந்த நேரம் அப்படி இருந்துச்சு. நீட் எழுத ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த டைமில் தான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒருத்தரை பார்க்குறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, தம்பி நீ வந்து உன்னோட ரிசல்ட்டெல்லாம் லைனை செக் பண்ணாங்கப்பா, உன்னோட ரிசல்ட்டும் வந்துச்சு. டக்குன்னு ஷாக் ஆகிட்டாங்கப்பா, என்னடா இவன் என்ன படிக்கவே மாட்டானு இவன் எப்படி எவ்வளோ வாங்கினா அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டாங்கப்பா, அப்படி ஷாக் ஆனாங்க டீச்சர்ஸ்லாம் அப்படின்னு. அது போதும், ஒரு நாம் ஜெயிச்சு காட்டிட்டோம், நம்மளால் முடிஞ்சிருச்சு, நம்ம வந்து அதை வந்து நம்மளால் முடியாது உன்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாலும் நம்ம முடிச்சு காட்டிட்டோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்போ தான் வந்துச்சு. அப்புறம் அடுத்த நாள் வந்து நான் போய் ஹால் டிக்கெட்டை வாங்க போகிறேன். மேக்ஸ் ஸ்டாஃபு நீ உன்னால் பாஸ் கூட பண்ண முடியாதுடா, நீ எல்லாம் வந்து ஒரு ஒன்றுத்துக்குமே ஆக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன ஒரு ஸ்டாஃப் வந்து தலையை குமிஞ்சவர் தான். நான் போனப்போ மேலே எழுந்திரிச்சு ஒரே ஒரு பாடு இங்கே அட்மிஷன் போட்டிருக்கு அப்படின்னு கேட்டவர் தான் திருப்பி தலை குமிஞ்சிட்டார். டீச்சர்ஸ் வந்து யாரையும் அவமானப்படுத்தணும் அந்த மாதிரி சொல்ல, நான் வந்து என்னோட சைட்லேருந்து என்னோட கருத்துக்களை சொல்கிறேன், அவ்வளோதான். என்னோட நீட் எழுதுறேன். நீட்டில் வந்து 327 வந்துச்சு. நான் வந்து ஆக்சுவலாக என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன், அந்த அன்றைக்கி வந்து எதுவுமே கால்குலேட் பண்ண வேண்டாம், நம்ம வந்து ஆன்சருக்கு வந்துருச்சு பட் கால்குலேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், விட்டுறேன். அதுக்கப்புறம் என்னோடய அம்மா வந்து செக் பண்ணிட்டாங்க ஆன்சருக்கு, பார்த்தா 327 வருது. நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன் 720 மார்க் இருக்குது, நம்ம கிட்டத்தட்ட 500 மார்க்கு கிட்ட அட்டன் பண்ணியிருக்கோம், எப்படியும் ஒரு 40 மார்க் போனாலும் 460 மார்க் வந்துடும், கட் ஆஃப் வந்து கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு தான் வரும், கிடச்சிரும் அப்படின்னு நினச்சி நானும் சுற்றிக்கிட்டு இருந்துட்டேன். அப்புறம் பார்த்தா நெகட்டிவ் மார்க் போகுது 327 மார்க் வந்துருச்சு. இப்படி வச்சு இப்படி ஒரே பேப்பரை வீசிட்டு செம்ம அழுக வந்துருச்சு. அப்போலாம் என்னடா இதில் போய் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாம் கன்சோல் பண்ணிட்டு எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல, வீட்டில் யார்ட்டும் பேசவே இல்லை, எதுவுமே பண்ணல. அப்புறம் அப்படியே விட்டு போயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுறோம், சரி அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது சரி ஏன் வந்து ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துச்சு. மற்றவங்க எனக்கு தெரிஞ்ச பக்கத்து ஊருக்காரங்க அண்ணா அவங்களாம் வந்து என்ன சொன்னாங்க, எனக்கு ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் பண்ணு, நீ வந்து போய் பண்ணுன்னு சொன்னாங்க. அங்கே போய் இருந்தேன். அப்போது எங்கள் அம்மா வந்து அங்கே இருக்காங்க, எங்கள் அப்பா தோட்டத்துக்கு வந்துட்டாங்க, விவசாயம் பண்ணுறது மற்ற ஜாப்லாம் பார்க்குறதுக்கு அவங்க வந்துடணும். நான் வந்து அங்கே ஹாஸ்டலில் வந்து இருந்து படிக்கிறதுங்கிறது சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கல. ஸோ நான் வந்து வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு அங்கே ஒரு வேலைக்காரங்க இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு வருஷம் படித்தேன். பார்த்தா
கொரோனா 1.0 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துச்சு. லேக் ஆச்சு 3 தடவை லேக் ஆச்சு. நாங்களும் படிக்கிறோம். எங்களுக்கு வந்து முதலே ஓரளவுக்கு நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸ்கோரெல்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு எவ்வளோ வந்துச்சுன்னா ஆவரேஜ் எனக்கு வந்து 550 வந்துச்சு. டாப்பாக 607 ஒரு தடவை வந்துச்சு. இது என்னோட மார்க்காக இருந்துச்சாங்க நீட் 2020 எழுதுறதுக்கு முன்னாடி. ஆக்சுவலாக நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன். அதுதான் வந்து அந்த கோவிட் டைமில் வந்து நான் வந்து நாமக்கல்லே தான் இருந்தேன். நான் ஊருக்கு கூட வரவே இல்லை. அந்த இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி 1.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் திருப்பி ஊருக்கே வந்தேன். அது வரைக்கும் வரவே இல்லை. நான் வந்து அதையே ஒரு மேஜர் தப்புன்னே நான் கூட நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன் உள்ள. அது ஒரே ஒரு ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன், அவ்வளோதான். அதுக்குள்ளேயே இருந்து உடம்பு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு நீட் 2021 எழுதினேன். கொஞ்சம் ஒரு பார்டர் மார்க் 556 வந்துச்சு. அப்புறம் கடைசியில் அஃபிஷியல் ஆன்சர் கீழே பார்த்தா 546 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. சரி 11 காலேஜ் வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையோடு காத்திருந்தோம். தீராத ஆசையோடு காத்துக்கிட்டு இருந்தோம். 11 காலேஜ் வந்துடும், வரவே இல்லை. நாங்களும் பார்க்குறோம். ஃபஸ்ட் கவுன்சிலிங்கில் வரும், செகண்ட் கவுன்சிலிங்கில் வரும், தேர்ட் கவுன்சிலிங்கில் வரும், வரவே இல்லையே. இப்போ வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் ஒரு காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இதை வந்து நான் ஆசைப்பட்டு எடுத்தேன். மற்ற காலேஜில் நிறைய கிடச்சிச்சு. எனக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் அந்த காலேஜ் கிடச்சி, ஸோ நம்ம எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்தேன். நல்லா போய்கிட்டு இருக்கு. அப்புறம் அந்த 3 இடியட்ஸ் பற்றி இந்த வீடியோவில் சொல்லியே ஆகணும். அந்த 3 இடியட்டில் ஒரு இடியட் நான். ஃபஸ்ட் என்னோட பற்றி சொல்லிடுறேன், பிரேக் டவுன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இடியட் நான். அப்போ எல்லா சப்ஜெக்ட்லையும் கடைசி மார்க் வாங்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து MBBS படிச்சுக்கிட்டு இருக்கேன். 2வது இடியட்டு அப்போ பயாலஜியில் ஃபெயில் ஆகிட்டு இருந்தான். இப்போ அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்டில் ஜெயில் 90% மேலே வாங்கிட்டு ஒரு நல்ல காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கேன், இன்ஜினியரிங். 3வது இடியட்டு எல்லாத்துலேயும் ஓரளவுக்கு வாங்குவாங்க. கவர்மெண்ட் அக்ரி காலேஜ் TNAUவில் வந்து கோயம்புத்தூர் ஹெட் பிரான்ச் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ 3 பேருமே வந்து அங்கே வந்து உங்களால் முடியாதா அப்படின்னு சொன்னேன். 3 பேருமே வந்து நல்ல இடத்துல தான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உன்னால் முடியாது, உன்னால் பண்ண முடியாது அப்படின்னா எதை சொன்னால் எதையுமே கேட்காதீங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். உங்களுக்கு மட்டும் தான் தெரியணும். ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களால் எல்லா விஷயமும் பண்ண முடியும். இதில் வந்து என்னோடய அனுபவம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து ஃப்ரெஷராக இருப்பீங்க, ரிப்பீட்டராக இருப்பீங்க, ரீரிப்பீட்டராக இருப்பீங்க. இப்போ வந்து உன்னால் முடியவே முடியாதரா அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து சொன்னாங்க. உன்னால் வந்து ஒரு போர்டு எக்ஸாமில் பாஸ் கூட பண்ண முடியாதா அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் MBBS படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நாம் வந்து ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு நான் வந்து முடிவெடுக்கிறோம் அப்படின்னா பண்ணணும், அவ்வளோதான். அது மட்டும்தான் இருக்கும் நம்ம கான்சன்ட்ரேஷனில். வேறு யார் இதை ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவாங்க. எனக்கு வந்து இந்த இடத்துல டீச்சர் ப்ரெஷர் இருந்துச்சு, மற்ற ப்ரெஷர் இருந்துச்சு. பட் ஒவ்வொருத்தருக்கு ரிலேட்டிவ் ப்ரெஷர் இருக்கலாம், ஒருத்தருக்கு பியர் ப்ரெஷர், ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெஷர் இருக்கலாம், ஒருத்தருக்கு வந்து ஒரு பேரண்ட்ஸோட ப்ரெஷரே கூட இருக்கலாம், நிறையா இருக்கலாம். பட் ஆனால் வந்து நாம் வந்து நம்மளுக்கு என்ன தேவை, அவ்வளோதான். வெற்றிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே வரும். ஒரு 10 வருஷம் ஒருத்தனுக்கு 1 வருஷத்தில் வெற்றி கிடைக்கும், ஒருத்தனுக்கு 10 வருஷத்தில் வெற்றி கிடைக்கும். 10 வருஷத்தில் கிடைச்சவனுக்கு பல வருஷம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான் அந்த வெற்றிக்கு. அவனுக்கு 11 வருஷத்தில், அந்த 1 வருஷத்தில் கிடைச்சவன் 11 வருஷத்தில் அப்படியே எவ்வளோ வெற்றி கிடைச்சிருவானோ அவன் கிராஜுவலாக தான் மூவான். இவன் 10வது வருஷத்தில் கிடைச்ச வெற்றி 11 வருஷத்தில் பல மடங்கு அவனோட இருப்பான். ஏன்னா அவன் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் அவன் கற்றுட்டு இருக்கான் அந்த 10 வருஷத்தில். ஸோ லேட்டாக நீங்கள் உங்களுக்கு வெற்றி கிடைக்க நிறைய அனுபவங்கள் கிடைக்கும், நிறைய விஷயங்கள் புதுசாக உங்களுக்கு தெரியும். ஸோ அதை நினச்சிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே இருக்காதிங்க. நம்ம வந்து ஒரு 2 தடவை பண்ணோம், ஒரு தடவை பண்ணோம், நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் இந்த வருஷம் முடியுமா, இன்னும் 30 நாள் தான் இருக்காமல் முடியுமா. நிறைய பேர் வந்து என்னை விட கம்மி மார்க் வாங்கிட்டு இருந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதிக மார்க் வாங்கிட்டு இருந்து குறைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. எதுவுமே கண்டுக்காதீங்க. மார்க் டெஸ்ட்டில் எனக்கு ஸ்கோர் கம்மியாக வருது, ஸ்கோர் அதிகமாக வருது, என்னால் நீட்டில் வர முடியுமா, இப்போ மார்க் டெஸ்ட்டில் 450 வருது, 50 மார்க் சேர்த்து தானே நீட்டில் வரும், எதுவுமே யோசிக்க வேண்டாம். எல்லாம் டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் வந்து மைண்ட் எப்பவுமே ஹாப்பியாக வச்சுருக்கணும். ஹாப்பியாக ஒரு சந்தோஷமாக வந்து நம்மளால் பண்ண முடியும்டா. அப்படி வச்சுருந்தீங்க அப்படின்னா தான் நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் வந்து நல்லா அப்ரோச் பண்ண முடியும். அந்த நெக்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக போகணும். ரொம்ப டென்ஸ்டாக போய் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். காலையில் 5 மணிக்கு எந்திரித்து 13 மணி நேரம் படித்தால் தான் நீட் 2021 தேர்ச்சி பெற முடியும் என்று அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் நினைக்க வேண்டாம். உங்களுக்கு எந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து எது அப்ளிகபிளாக இருக்கும். 5 மணியா, 6 மணியா, 7 மணியா, நீ எத்தனை மணிக்கு வேணால் எந்திரி. உனக்கு எத்தனை மணி நேரம் படிக்கணும் நீங்களே டிசைட் பண்ணிக்கங்க. நைட் நம்ம எத்தனை மணிக்கு தூங்கணும், இது பண்ணணும். ஷெட்யூல் போட்டுக்காதீங்க. லைஃப் வந்து ரொம்ப ஷார்ட். ஷெட்யூல் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லாமே அப்படிலாம் நடந்துராது. ஸோ வந்து இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன பண்ணணும் அதை மட்டும் பிளான் பண்ணலாம். அது வேணால் நான் தப்புன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எதுவுமே பிளான் பண்ணாமல் எதுவுமே பண்ண முடியாது. அது பிளான் பண்ணுங்கள். பட் இன்றைக்கி என்ன பண்ணுவேன், அடுத்த மாதம் 1ஆம் தேதி நான் என்ன பண்ண போகிறேன், ஜென்ரல் ஷெட்யூல் வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ நான் நம்ம இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படின்னா லைஃப் வந்து அப்படியே சிம்பிளாக ஜாலியாக வாழுங்க. இது வந்து நீட்டுங்கிறது வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம். சில பேர் ஃபோர்ஸ் பண்ணி வந்திருப்பீங்க, சில பேர் வந்து இன்ட்ரெஸ்ட்டில் வந்திருப்பீங்க, 2 வகையாக இருப்பீங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து அல்டிமேட் எய்ம் நம்ம வந்து நீட் 2021 நல்ல ஒரு ஸ்கோர் வாங்கி ஒரு மெடிக்கல் காலேஜுக்குள்ளே என்டர் ஆகணும். அதுதான் நம்மளோட எய்ம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அது ஒரு ஃப்ரீ மைண்டடாக யோசிங்க. அப்புறம் வந்து ரொம்ப டெக்ஸ்ட் புக்ஸ் வந்து நிறையா வந்து ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க. NCERT கோர் அதை விட்டால் சில MTG பப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும், அவங்களோட புக்ஸை ரெஃபர் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து சும்மா நிறைய புக்ஸை வந்து இது பண்ணிட்டுலாம் இருக்காதிங்க. ஃபிசிக்ஸில் எனக்கு நல்ல மார்க் ஒரு 160 அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ கடைசியில் நீட்டில் வந்து 141 வந்துச்சு. NCERT அதோட புக் பேக் எக்ஸசைஸ், எக்ஸாம்பிளர் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் மட்டும் போடுங்க. ஸோ நான் ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, முடியாது, என்னால் பண்ண முடியாது, முடியுமா, மார்க் டெஸ்ட்டு ஸ்கோர் வருது, இவன்லாம் பண்ணுவானா, இவளால் பண்ணுவாளாவ அப்படின்னு கேட்பாங்க. மச்சான் எனக்கு 600 மேலே வருதுடா ஸ்கோர் அப்படிம்பானுங்க. அதெல்லாம் நிறையா சொல்லுவாங்க. எதையுமே கண்டுக்காதீங்க. உங்களோட டார்கெட்
ஒரு நல்ல காலேஜ் வாங்கணும். இப்போ என்னாலே அது வந்து வந்து ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க, நான் முடிச்சு காட்டியிருக்கேன். அதே மாதிரி உங்களாலேயும் முடியும். ஸோ கீப் ட்ரையிங். உங்களோட ஹார்ட் என்ன சொல்லுதோ அதை பண்ணுங்கள். பிடிச்சது ஜாலியாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நிச்சயம் சக்ஸஸ் கிடைக்காம இருக்காது. அந்த 2 மாதம் காலேஜ் லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, உங்களோட ஆசையை வந்து நிறைவேற்றி நல்லா பண்ணுறதுக்கு ஆல் தி பெஸ்ட். நான் உங்களோட கருத்து என்ன இதை பற்றி இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் போடுங்க. அப்போ தான் வந்து எனக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நிறைய பேர் பார்த்து அது யூஸாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீட் வழக்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணால் சிவப்பு கலரில் ஒரு பட்டன் இருக்கும், இந்த இடத்துல வரும். அதையும் பார்த்து கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை அமுத்திட்டு போயிருங்க. நான் நிறைய வீடியோஸ் நல்லா உங்களுக்கு போடுறேன். பை கைஸ்.